படிப்பு என்னென்னலாம் இருக்கு. ஐஎம்சிடி நடத்துறது வந்து இந்தியன் மெரிட்டரி யூனிவர்சிட்டி தான். இதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் அப்ப பண்றாங்க. நார்த் இந்தியாவில் வந்து அதிகமா சேல் பண்ண மாட்டாங்க. வருவாங்க ஒரு 7-8 வருஷம் அதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதால பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து எஸ் சீப்பர் வந்து வாழ்க்கை முழுசு நான் கடலை தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நல்லதுதான். ஏன்னா அவங்க அவங்க கடைக்கு வந்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா கடல்ல வந்து கப்பல் ஓட்டுறதுக்கு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஆனா அது மட்டும்தான் கிடையாது. நம்ம வந்து கடையில உள்ள வேலைகளையும் நம்ம எடுத்து நடக்கணும் ஃபியூச்சர்ல. ஏன்னா கப்பல் எல்லாமே நம்ம ரொம்ப பக்கத்துல தான் ஓடுது. உலகத்தில் உள்ள 30% கப்பல் வந்து கன்னியாகுமரி கிட்ட உள்ள கடல்ல தான் ஓடுது. இதுதான் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நாள் வந்து படுக்காது. நீங்க அதை வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எப்பவுமே தூக்கிதான் வரும். ஆனா நீங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஒண்ணு. சரி, இண்டஸ்ட்ரியில எப்படி போறது? பல வகைகள் இருக்குது. அது வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல போகலாம், இன்ஜினியரிங்ல போகலாம், இல்ல அப்படின்னாச்சுன்னா இப்போ ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கூட போகலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா டைரக்டா வர முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல ஆஃப்ஷோர் இண்டஸ்ட்ரியில நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க எல்லாமே கரெக்டா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நம்ம கப்பல் தான் போறோம் அப்படின்னு. கப்பலுக்கு போறது இருந்துச்சுன்னா படிப்பு என்னென்னலாம் இருக்கு. மூணு படிக்கலாம். பிடெக் மெரைன் இன்ஜினியரிங், டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். 2 ப்ரோக்ராம் வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 1 வருஷ ப்ரோக்ராம், இன்னொன்று வந்து 3 வருஷ ப்ரோக்ராம். ஏன் எந்த வேறுபாடு? தொடக்கத்திலே வந்து நாங்களாம் படிக்கும்போது 3 மாசம் தான். அது வந்து பரிமாண வளர்ச்சி பெற்று 1 வருஷ கோர்ஸா மாறி இருந்தது. அது ஆரம்பிச்சது வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி. இந்தியன் மெரிட்டரி யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சவங்க அதை என்ன சொல்லிட்டாங்க, நீங்களே ஹேண்டில் பண்ணிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல்ல நல்ல நிலையில இருக்குது. நிறைய பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே அந்த ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. பட் இது ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம். ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம்ல வந்து நீங்க கம்பெனியில் எக்ஸாம் எழுதி அங்க பாஸ் ஆகி கம்பெனி மூலமா தேர்ந்தெடுத்த பிறகு உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த அனுப்பும் போது நீங்க கண்டிப்பா ஐஎம்இ சிஇடி மூலமா பாஸ் ஆகி தான் வர முடியும். அந்த ஐஎம்இ சிஇடி நடத்துறது வந்து இந்தியன் மெரிட்டரி யூனிவர்சிட்டி தான். அது அமெரிக்கன் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், வேல்ஸ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இல்ல இந்தியாவில் உள்ள பல தனியார் காலேஜஸ் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஐஎம்இ தான் நடத்திக்கிட்டு இருக்குது. அப்படி டிஎன்எஸ் ப்ரோக்ராம்ல என்ன நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும். 1 வருஷம் நீங்க வந்து காலேஜ் படிப்பீங்க. அதுக்கு பிறகு பாஸ் ஆன 18 மாசம் கடல்ல நீங்க வேலை பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புக்கு தந்துருவாங்க. 3 புக்கு தந்துருவாங்க 3 செமஸ்டருக்கு. அதை படிச்சு 18 மாசம் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து ஒரு எக்ஸாம் கொடுக்கணும். ஆனா இப்போ வந்து நிறைய பேர் எக்ஸாம் கொடுக்கறது இல்லை. அது என்ன காரணங்கிறதே சொல்றேன். இங்க வந்து நீங்க வந்து 3 எக்ஸாம் எழுதணும். 3 செமஸ்டருக்கு. சிம்பிளா இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இது வரைக்கும் யாருமே அதிகமா ஃபெயில் ஆனது கிடையாது. அதை எழுதிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மார்க்கின் அடிப்படையில வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்சி அப்ளைடு நாட்டிக்கல் சயின்ஸ்ங்கிற டிகிரி கிடைக்கும். அதை முடிச்ச உடனே நீங்க வந்து செகண்ட் மேட் எக்ஸாம் நீங்க எழுதலாம். செகண்ட் மேட்டுக்கு வந்து 4 மாசம் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் முடிச்சு சின்ன கோர்ஸ் பண்ணி நீங்க டிஜி ஷெட்யூல் கொடுத்து செகண்ட் மேட் லைசன்ஸ் ஆகலாம். இப்ப என்னன்னா செகண்ட் மேட் லைசன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சு ஒரு ஈக்குவல் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் நீங்க வாங்கிடலாம் மொத்த யூனிவர்சிட்டியில. அதனால என்ன பண்றாங்கன்னா பசங்க வந்து அந்த 3 எக்ஸாம் கொடுக்கறது இல்லை நிறைய பேர். அது உங்களோட ஆப்ஷன். அது கம்பல்சரி கிடையாது. அப்படிங்கறதுனால நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் டிஎன்எஸ் ப்ரோக்ராம். அப்போ 1 வருஷம் காலேஜ்ல வேலை, 3 வருஷம் வந்து கடல்ல வேலை, அதுக்கப்புறம் 6 மாசம் ஆகும் உங்களுக்கு கோர்ஸ் முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு லைசன்ஸ். பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா 3 வருஷம் கோர்ஸ். 3 வருஷம் நீங்க படிக்கணும். 3 வருஷம் நீங்க படிச்ச பிறகு 12 மாசம் கப்பல்ல வேலை பார்க்கணும். 12 மாசம் கப்பல்ல வேலை பார்த்த பிறகு நீங்க வேற எந்த படிப்பும் இல்ல, ஷார்ட் கோர்சஸ் மட்டும் பண்ணி டைரக்டா நீங்க எக்ஸாம் கொடுத்துடலாம். அப்ப பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 4 வருஷம் ஆகும். டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆகும். ஏன்னா 18 மாசம் வந்து ஒரு 6 மாசம் அதிகமாகும் போது உங்களுக்கு லீவ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அடிஷனலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பெரிய அட்வான்டேஜ் டிஎன்எஸ்ல என்ன அப்படின்னாச்சுன்னா நீங்க கடலை வேலை பார்க்கணும் அனுபவம் அறிவு கூடியும் அது திரும்ப ஒரு 4 மாசம் வந்து நீங்க படிப்பீங்க பாருங்க. அதுலயே வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஓரளவுக்கு நீங்க படிச்சிடலாம். ஆனா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னாச்சுன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது வந்து உங்களுக்கு மறந்துடும் தியரிட்டிக்கல். அதனால வந்து ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம். அது தரமுள்ள பசங்க வந்து பாஸ் ஆயிடுவாங்க. இது எல்லாமே இண்டஸ்ட்ரியில நாங்க பார்த்தது. ஓகே சரி, இப்போ ஐஎம்இல என்னென்ன ப்ரோக்ராம்ல இருக்குது? ஐஎம்இல வந்து ஓகே பிடெக் பத்தி நான் சொல்லல. பிடெக் வந்து 4 வருஷ ப்ரோக்ராம். பிடெக் மெரிட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது 8வது செமஸ்டர் வந்து ஒண்ணு கப்பல்லையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கடையிலேயே வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி நீங்க பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ அது இன்ஜினியரிங் கம்ப்ளீட்டா இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். அதுல வந்து ஒரு லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு இருக்குது. செகண்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமா, நீங்க ஏதோ டிப்ளமோ படிச்சீங்களோ இல்ல மெக்கானிக்கல வந்து 1 வருஷம் படிச்சீங்களோ இங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்தியா லெவல்ல உள்ள மெரிட்டனுக்கு போகக்கூடிய கோர்சஸ். இது இல்லாம நீங்க ஐஎம்ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நேவல் ஆர்கிடெக்சர், ஓஷன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர், ஷிப் பில்டிங், பிபிஏ, எம்பிஏ ப்ரோக்ராம்லாம் இருக்குது. அது எல்லாமே கடலுக்கு போற ப்ரோக்ராம் கிடையாது. அது கடல் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா இப்போ நீங்க எல்லாமே கடல்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் அதிகமா இப்போ வந்து உங்களுக்கு நான் அதை பத்தி நான் சொல்ல போறது. இப்போ ஐஎம்ஏ பத்தி பேசுவோம். நிறைய பிரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு பேசிருக்கீங்க. நிறைய சார்லாம் சொன்னாங்க, பொலானி, அம்பேட், ஆங்கிலோ ஈஸ்டர்லாம். ஐஎம்ஏ பத்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்? ஐஎம்ஏ என்ன பண்றாங்க அப்படிங்கறது யாருக்காவது தெரியுமா? ஐஎம்ஏ தான் இந்தியாவில் இருக்கிற